வணக்கம். நாரதருடைய கதைகளை சொல்கிற போது ஆச்சரியமான செய்திகளெல்லாம் கிடைக்கின்றன. எப்படி ஒரு முறை மகாவிஷ்ணுவை சந்தித்த நாரதர் கேட்டாராம், இந்த உலகத்திலேயே உங்கள் மீது அதிக பக்தி கொண்டவன் நான் தானே அப்படின்னு இருக்கார். எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டார் மகாவிஷ்ணு. இல்லை, எப்போ பார்த்தாலும் 24 மணி நேரத்தில் 23.25 மணி நேரம், ஏன் 24 மணி நேரம் அதுக்கு மேலே கூட ஓவர் டைம் கூட பார்க்குறேனே, நாராயணான்னு நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ என்ன காட்டிலும் ஒரு பக்திமான் உங்களுக்கு உண்டா? அப்படி சொல்கிறியா நீ? சரி ஒன்று செய், நீ பூலோகத்துக்கு போ. அங்கே ஒரு உழவன் இருக்கான், அவன் பாரு, அவன் எவ்வளோ பக்தி பண்ணுறான்னு பார்த்துவா. எனக்கு என்னமோ அவன் உன்னை காட்டிலும் பக்திமான் மாதிரி தெரியுது. அப்படியா? அவன் யார் அவன் அப்படின்னு பார்க்குறதுக்காக இவர் வந்தார். கீழே ஒரு உழவனுடைய வீடு, மனைவி, மக்கள், மாடு, ஆடு, கோழி எல்லாம் இருக்காங்க. அந்த உழவன் காலையில் எழுந்திரிச்சான், நாராயணா அப்படின்னு சாமி கும்பிட்டான். இவர் உடனே கையில் இதை வச்சு குறிச்சிக்கிட்டார். ஒரு தடவை சொல்லியிருக்கான். உடனே அவன் வேலைக்கு போனான். உழுதான். வெயில் நேரம் வந்தது, கொஞ்சம் உட்காந்துருந்தான். மனைவி சாப்பாடு கொண்டு வந்தா, சாப்பிட்டான். மீண்டும் உழுதான். சாயங்காலம் வீட்டுக்கு வந்தான், குளித்தான். வீட்டுக்கு அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சான். ஊர் பணிகள்லாம் செஞ்சு முடித்தான். இரவு சாப்பாடு முடித்தான். படுக்க போகிறப்ப நாராயணா அப்படின்னா படுத்தான், தூங்கிட்டான். 2 நேராக போனார். போய் நாராயணரே, 24 மணி நேரம்னு சொல்கிற நானும் 2 தடவை சொன்ன அவனும் ஒன்றா இல்லை, அவன் என்ன காட்டிலும் பெரியவனா? இரு, அவன் 2 தடவை தான் சொன்னானா? 2 தடவை தான் சொன்னான். சரி, இப்போ நீ ஒன்று செய் சொல்லிவிட்டு ஒரு கிண்ணம் நிறைய எண்ணெய் கொடுத்தார். அதை நாரதர் கையில் கொடுத்தார். பள்ளி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் மகாவிஷ்ணு, இதை கையில் வச்சுக்கோ. இந்த எண்ணெய் ஒரு துளி கூட சிந்தக்கூடாது. இந்த உலகத்தை நீ சுற்றி வரணும். இது என்ன பெரிய விஷயம், கொண்டாங்க. கையில் வாங்கிட்டார். உலகத்தை சுற்றி வர ஆரம்பித்தார். அப்போ எதிர்த்தாப்பில் வர்றவங்களாம் வணக்கங்கிறாங்க. நாராயணன் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறார். அப்படியே சுற்றி வந்து நாராயணத்தை கொடுத்து, பார்த்திங்களா, ஒரு துளி கூட சிந்தலை. எப்படி என்னுடைய முயற்சி? உடனே இப்போ நாரதரை மகாவிஷ்ணு பாராட்டிட்டு, இப்போ நீ அந்த எண்ணெயை கையில் கொண்டு போனில்ல, அப்போ எத்தனை தடவை என் பேரை சொன்ன அப்படின்னு கேட்டார். நல்லா இருக்கே, நான் என்ன சிந்தாமல் இருக்கட்டும்னு பார்ப்பனா, உங்களை நினைப்பனா? நாராயணங்கிறப்ப கை நடுங்கி சிந்தி போச்சுன்னா என்ன பண்ணுறது? உடனே மகாவிஷ்ணு சொன்னார், எண்ணெயை கையில் கொடுத்த உடனே எண்ணெயவே மறந்துட்ட நீ. ஒரு சாதாரண எண்ணெய் இருக்கிறப்ப எண்ணெயை மறக்கிற நீன்னா, அவன் உழைக்க வேண்டும், உழவு செய்ய வேண்டும், வீட்டை பார்க்க வேண்டும், மனைவி மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும், தாய் தந்தையரை பேண வேண்டும், உற்றார் உறவினருக்கு உதவ வேண்டும். இத்தனை செயல்பாடுகளுக்கும் நடுவிலும் கூட அந்த ஏழை உழவன் 2 முறை என் பெயரை சொன்னான் என்று சொன்னால், சின்ன கிண்ணத்தில் கொண்டு வந்த எண்ணெய் சிந்திவிடாமல் இருப்பதற்காக நீ என்னை மறந்து விட்டாய் என்று சொன்னால், 1000 வேலைகளுக்கு நடுவிலே என்னை நினைப்பவன் ஒரு முறை நினைத்தாலும் அவனே பக்தன். இது எல்லா இதுலேயும் உண்டுங்க. அதாவது நபிகள் நாயகத்தில் சென்று கூட கேட்டார்களாம், 5 முறை தொழுகை செய்கின்ற நான் சிறந்தவனா அல்லது 2 முறை மட்டுமே தொழுகை செய்கின்ற அவன் சிறந்தவனா என்று ஒருவர் கேட்டவுடன் நபிகள் நாயகம் சொன்னார்களாம், நீ 5 முறை தொழுகை மட்டுமே செய்கிறாய், அவன் தொழில் செய்துவிட்டு அவற்றுக்கிடையே 2 முறை தொழுகை செய்கிறான் என்று சொன்னால், உழைப்பின் ஊடே இறைவனை தொழுவது தான் பெருமை, அவனே உயர்ந்தவன் என்று சொன்னார். இந்த கதையை நீங்கள் அப்படியே யோசிச்சு பாருங்கள். எல்லா இடங்களிலும் நாம் வேலைகளுக்கு நடுவிலும் இறைவனை யோசித்தல் என்பது தான் சிறப்பே தவிர, இறைவனை தொழுவதே வேலை என்று இருப்போமேயானால் இறைவனை கூட சில நேரம் விரும்ப மாட்டாரோ என்று நமக்கு தோன்றுகிறது. இன்னும் நாரதரை பற்றிய கதைகள் நிறைய உண்டு. தொடர்ந்து பார்ப்போம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க. பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.